கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவால் சூரல் மலையும் முண்டகையும் உருகுலைந்து போன நிலையில் உயிர் பிழைத்த மக்கள் இனி உயிர் வாழ்வது எப்படி என நம்மிடம் புலம்பி தவித்தனர். இந்த சோக சம்பவம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நிலச்சரிவால் கலங்கி போய் நிற்கிறது வயநாடு. உயிர் பிழைத்ததே அதிர்ஷ்டம் என்றாலும் பிழைத்தும் இனி என்ன பயன், வாழவே வழியில்லை என புலம்பி தவிக்கின்றனர் சூரல்மலை மக்கள். கேரள மாநிலம் சூரல்மலை தான் எங்க ஊரு. நிலச்சரிவுல எங்க வீட்டை இழந்து முகாம்ல தான் இருக்கோம். இனிமே சூரல்மலைங்கிற ஊரே கிடையாது. அங்க இருந்த எல்லாமே அழிஞ்சு போச்சு. இனி யாரும் அங்க போய் இருக்க முடியாது. இந்த முகாம் விட்டா நாங்க எங்க போவோம்னே எங்களுக்கு தெரியல. கையில குழந்தைய வச்சுட்டு வேலை இல்லாம எப்படி இருக்கிறது? இதுக்கு பதில் அரசாங்கம் தான் சொல்லணும். தாங்கள் பிறந்து வளர்ந்த ஊர், வீடு, வாசல், வீதி, பழகிய மனிதர்கள் யாரும் இனி இல்லை என்பதால் வரும் வலிமிகுந்த வார்த்தைகள் இவை. வீட்டை இழந்து முகாமே கதி என கிடக்கும் இந்த 11ஆம் வகுப்பு மாணவர் இனி தன் கல்வியே கேள்விக்குறியாகி விட்டதாக கலங்கி நிற்கின்றார். என்னோட குடும்பத்தில் இருந்த 9 பேரும் நிலச்சரிவில் சிக்கி கஷ்டப்பட்டு தப்பிச்சு முகாமில் தஞ்சம் அடைஞ்சிருக்கோம். வீட்டில் இருந்த எல்லா பொருளும் போயிருச்சு, வீடும் போயிருச்சு. இனி எப்படி வாழ போறோம்னே தெரியல. குடும்ப சூழ்நிலையை பார்க்கும்போது மறுபடியும் படிக்க போனானே தெரியல. நிலச்சரிவு வந்தப்போ என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து எங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம். அவங்க எப்போ திரும்பி வருவாங்கன்னு தெரியல. முகாமே கதின்னு கிடக்கிறேன். இதில் நான் படிப்பை பற்றிலாம் யோசிக்க முடியுமான்னு கூட தெரியல. குடும்பத்தில் உள்ள அனைவரும் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கும் போது இந்த பிள்ளையின் மனம் எவ்வளவு பாடுபடும். ஆலனை போன்று இன்னும் எத்தனையோ பிள்ளைகள் கல்வியை தொலைத்துவிட்டு நிற்கும் நிலையில் இனி அவர்களின் எதிர்காலம் என்னவாகும் என்ற அச்சம் எழுந்துள்ளது. சோறு போட்ட ஆட்டோவும் போய், இருந்த வீடும் போய், முகாமை விட்டால் வேறு கதியில்லை என புலம்பி தவிக்கின்றனர் இந்த தந்தையும் மகனும். പിന്നെ 100-200 ஆளை ரஷப்பட்டுள்ளൂ. முண்டக்கை தான் எங்க ஊரு. நிலச்சரிவு அன்னைக்கு நடந்தது என் கண்ணு முன்னாடி அப்படியே நிக்குது. பயங்கரமா சூறாவளி மாதிரி காத்தடிச்சது. சுனாமி அளவு வெள்ளம் வந்துச்சு. பயந்து போய் எல்லாம் ஓடணும். வீடு முழுசும் கண்ணும் மண்ணுமா நிரம்பிருச்சு. அப்பாவும் நானும் என் குடும்பமும் உருண்டு வந்த பாறை கல்லுல இருந்து தப்பிச்சு காட்டுக்குள்ள ஓடணும். மீட்பு படையினர் தான் எங்களை வந்து காப்பாத்துனாங்க. நாங்க இருந்த இடத்துல 150க்கும் மேற்பட்ட வீடுகள் இருந்துச்சு. அக்கம் பக்கத்துல இருந்தவங்கெல்லாம் என்ன ஆனாங்கன்னே இதுவரைக்கும் தெரியல. உயிர் சேதம் அதிகரிச்சுட்டே இருக்கு. இப்ப அங்க திரும்பி போய் வாழவும் முடியாது. நான்லாம் ஆட்டோ ஓட்டி தான் என் குடும்பத்தை காப்பாத்திட்டு இருந்தேன். கடன் வேற நிலுவையில இருக்கு. வர்ற 13ஆம் தேதி ஆட்டோவுக்கு 3000 ரூபாய் இஎம்ஐ கட்டணும். ஆனா ஆட்டோவே இல்ல. இப்ப என்ன செய்வேன், என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. இப்படி சூரல்மலை முண்டகையில் நிலச்சரிவில் தப்பி உயிர் பிழைத்தவர்களின் கண்ணீர் கதைகள் ஏராளம். மீளுமா வயநாடு? காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.